அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படி வெல்கம் டு நாலேஜ். இப்போ விசாரதத்தில் வந்து பஞ்சவடியில் வந்து பார்ட் 2 வந்து ஏற்கனவே வந்து 1 2 3 4 5 போட்டிருக்கேன் இஆர்சியில். இப்போ வந்து 6th போடுறோம். கரோனா இந்த கையில் போட்டுட்ருக்கேன். பேஜ் நம்பர் வந்து 184. शुभ सिंतात वाक्य पढ़ते हैं. शुक शुक सारी भी आश्रम के मुनि कन्याएं यस यस मात गाती हैं. क्या ही पुण्य पराक्रम के आहा आर्य के विभिन्न राज्य में सुखपूर्वक शब जीते. सिंह और मुर्ग एक घाट पर आकर पानी पीते हैं. இங்கே பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து சுப் சிந்தாத் அப்படின்னா வந்து நல்ல எண்ணங்களுடைய நல்ல கருத்துக்களுடைய வாக்கிய படித்தேகை. ஷுக்கு சாரிபி ஆசிரமம் கே. அப்போ வந்து நல்ல கருந்து சுப அப்படின்னா வந்து நல்ல கருத்துக்கள் எண்ணங்கள் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்களாம். அது யார் படிக்கிறாங்கன்னா இங்கே வந்து முனிவர்கள் வந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது எங்கன்னா ஆசிரமத்தில் படிக்கிறாங்களாம். அந்த ஆசிரமத்தை சுற்றி ஷுக்குனா வந்து பேரட்டு கிளி. அந்த ஆசிரமத்தில் வந்து கிளி வந்து நிறையா இருக்குது. அந்த அங்கே இருக்கின்ற எல்லா இடத்துலையும் இந்த கிளிகள் வந்து இந்த முனிவர்கள் வந்து படிக்கிறதையும் அந்த கிளி வந்து அது சேர்ந்து படிச்சிட்ருக்குது. அந்த ஆசிரமத்தில் எதை படிக்கிறாங்கன்னா நல்ல கருத்துக்களை வந்து இந்த முனிவர்கள் வந்து படிச்சிட்ருக்காங்களாம். நல்ல எண்ணத்துங்களை. முனி கன்யாயி எஸ் மான் காத்திகே கியாகி புண்ணிய பிராகரம் கே. அப்போ வந்து முனி கன்யாயி அப்படின்னா முனி வந்து இந்த இடத்துல வந்து கன்யாயி அப்படின்னா வந்து முனிவராக இருக்கின்ற வந்து பெண்களை சொல்கிறாங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து புண்ணிய பராக்கம் அப்படின்னு வந்து ராமருடைய பாடல்கள் வந்து அந்த ஆசிரமத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் வந்து ராமரை நினச்சி அவங்களாம் வந்து பாடிட்டுருக்காங்க. காதி அப்படின்னா வந்து பாடல் பாடிட்டுருக்காங்க. பெண் முனிவர்கள்லாம் வந்து பாடிட்டுருக்காங்க அந்த ஆசிரமத்தில். ஆகா आर्य के विभिन्न राज्य में सुखपूर्वक शब जीते हैं. அந்த ஆரியக்கே விபின்ன ராஜ்யே அந்த அவங்க ராமருடைய வந்து ராஜ்யத்தை அந்த நாட்டில் வந்து அயோத்திய நாட்டில் வந்து ராஜ்யமே நாட்டில் வந்து சுக்புக்கு ஷப்பு ஜீத்தேகை. அங்கே இருக்க மக்கள் வந்து எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களாம் அயோத்திய நாட்டில். ஹிங்கு और मुर्ग एक घाट पर आकर पानी पीते हैं. சிங் அப்படின்னா வந்து சிங்கமும் அவர் மற்றும் முருகு அப்படின்னா வந்து மானு. சிங்கமும் மானு என்ன பண்ணிச்சோ அங்கே வந்து ஏக்கு காட்டு அப்படின்னா வந்து ஒரு குளத்தில் வந்து ரெண்டு வந்து என்ன அந்த குளத்தில் வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டு போயிடுச்சோம். அதுங்களுக்கு வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் வந்து என்ன பண்ணுது அங்கே வந்து அது போல் வந்து அங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அயோத்தி நாட்டில் வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியோடு இருக்காங்க. प्रसंग குறிப்பு यज्ञ पद्यांश राष्ट्र कवि श्री मैथिल चरण गुप्त के पंचवड़ी नामक गंड काव्य से दिया गया है. இந்த பாடல் இந்த பேராகிராஃப் வந்து தேசிய கவிஞர் மைத்தில் சரண் குப்த் வந்து பஞ்சவடி அந்த பெயரில் வந்து கண்டக்காவியன்னு அது ஒரு பாட்டு. அந்த அத்தியாயத்திலேருந்து கண்டக்காவின்னு சிறு சிறு அத்தியாயமாக பிரிச்சிருக்காங்க. அந்த அத்தியாயத்திலேருந்து இந்த பாடல் வந்து கொடுக்கப்பட்டது. संदर्भ पंचवड़ी में रात को श्री राम और सीता पूर्णकुड़ी के अंतर सो रहे हैं. அப்போ பஞ்சவடி என்ற இடத்துல வந்து இரவில் வந்து ஸ்ரீராம் மற்றும் வந்து சீதா தேவி இந்த பூர்ண குடி அப்படின்னா வந்து அந்த குடிசையில் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண தூங்கிட்டு இருக்காங்க. உன்கி ரக்ஷா ஹுத்தே லக்ஷ்மணன் जागा हुआ बाहर एक पत्थर पर बैठा है. ராமர் சீதா அதையும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு அவன் வந்து உன்கி ரக்ஷா அவங்களுக்கு வந்து பாதுகாவலனாக வந்து இருக்கார். ஹேத்து அப்படின்னா வந்து ரக்ஷா ஹேத்துனா பாதுகாவலராக வந்து லக்ஷ்மண் வந்து இருக்கிறாரு. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காரு வந்து ஜஹா ஹுவா பாகர் வெளியில் வந்து என்ன பண்ண ஒரு பாறை மேலே உட்காந்து ஒரு கண் விழித்து உட்காந்து பார்த்துட்ருக்கார். வகு अपने दिल में बहुत कुछ सोचதாக அந்த நேரத்தில் வந்து அவர் பாறை மேலே உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு சில யோசனை வந்து அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஒரு சில யோசனைகள் வந்து அவருக்கு வருதான். யக் பத்தியாம்ச
உஸ்கி சிந்தன் சிந்தன்கி ஏக்கு கடிகை. சிந்தன் அப்படின்னா வந்து கவலைன்னு அர்த்தம். அந்த கவலை இப்போ அவர் வந்து கவலை வந்து தொகுப்புன்னு அந்த கடி அந்த கவலை பற்றி தொகுப்பு வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இஸ்மே இதில் ஸ்ரீராம் கா மகான் யக்தித்துவ கா நிருப்பன்கை. அப்போ அந்த ஸ்ரீராம் வந்து அவர் வந்து ஒரு மகானாக வந்து சொல்கிறாங்க. அந்த ராமரை வந்து ஒரு தொண்டு செஞ்சு அவர் தொண்டோட சிறப்பை வந்து இங்கே வந்து உயர்வாக வந்து சொல்லியிருக்காங்க. வாக்கியா இலக்கணம் லக்ஷ்மணன் மண்மே சிவச்சினி லகத்தாக. அப்போ லக்ஷ்மணன் மனதில் வந்து ஒரு யோசனை வருது. கி என்னவென்றால் யகாங் கி வன்மே ரிஷி முனியும் கே ஆசிரம் கே. அப்போ வந்து அவர் மனதில் என்ன வருது, அந்த நேரத்தில் வந்து ரிஷினார் இந்த முனிவர்கள் வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து இருக்காங்க. வே நித்திய சுப்பு சித்தாந்து வாக்கிய படா கர்த்தே. அவங்க தினமும் என்ன பண்ணியிருப்பாங்க வந்து நித்திய அப்படின்னா தினமும் அர்த்தம். அங்கே ஒவ்வொரு நாளும் வந்து சித்தாந்த் அப்படின்னு வந்து கடவுளை பற்றி வந்து நிறையா வந்து பாடல்கள் வந்து அவங்க வந்து வாக்கியங்கள் வந்து படிச்சுட்டே இருந்தாங்களாம். படானா படிக்கிறது. தினமும் வந்து முனிவர்கள் வந்து ஆசிரமத்தில் வந்து கடவுளை பற்றி நிறையா வாசிச்சுட்டே இருந்தாங்க. யக்கு சுன்கர் உன் ஆசிரமங்கி ஷபி தோத்தேபி ஷுப்பு சித்தாந்த வாக்கிய படித்தேகை. அப்போ அவங்களாம் படிச்சுட்டு இருந்தாங்களா. அந்த நேரத்தில் வந்து சுன்கர் அவங்க படிக்கிறது வந்து இது தோத்தா அப்படின்னா வந்து பேரட். அந்த கிளி என்ன பண்ணுதான் தினமும் வந்து அது காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்குமா. சுன்கர் அப்படின்னா வந்து அதுக்கு கேட்க அப்படின்னு வந்து படிக்க வந்து காதால் வந்து அந்த ஆசிரமத்துலேருந்து கேட்குது. ஆசிரமம்க்கு ஷபி தோத்தே அப்படின்னா வந்து எல்லா கிளிகளும் என்ன பண்ணுது அதை கேட்டு அந்த நல்ல கருத்துக்களை வந்து அதுங்களும் வந்து படிச்சுதுங்களாம். படித்தேகை யகாங் முனியாம் கி கன்யாயே பயா ராம் கி வீரதாசே பரிச்சித்து ஹை. முனியா யகா இங்கே வந்து முனியாங் கி கன்யாயம் அப்படின்னா வந்து பெண் முனிவர்கள் வந்து பயா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ராமரை குறிக்குது. அப்போ வந்து பயா ராம்கி ராமருடைய வந்து வீரத்தை வந்து அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, அதையும் புகழ்ந்து அவங்க வந்து பாடிட்டு இருந்தாங்க. வே யகுபி இது மட்டும் அல்லாமல் ஜான்திகை இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். கி பயாக்கி வீரதா மாத்திர புண்ணியக்கா ஷாத்து தேத்திகை. அவங்க வீரதை மட்டும் இல்லை, அவங்க புண்ணியத்தையும் அவங்க வந்து புண்ணியத்தை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பாடலாக பாடிட்டுருக்காங்க. இஸ்லியே ஆகையால் வே பாயி ராம் கே புண்ணிய பறக்கம் கே கீத்து கயா கர்த்தாக. இந்த புண்ணியத்தை சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பாடலாக வந்து பாடிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே வந்து ஆசிரமத்தில் வந்து முனிவர்கள் எல்லாருமே பாடிட்டுருக்காங்க. யகாங் வன்மே பயாக்கா ஹி சாசன் ஹே. பயா இந்த ராமர் வந்து அவர் வந்து சாசனை வந்து ஆட்சின்னு அர்த்தம். வன்மை அவர் காட்டில் வந்து உண்மையிலே அவர் வந்து ஒரு ஆட்சி செஞ்சார். காட்டில் வந்து அவர் ஆட்சி செய்தார். யகுவன் உன்கா ராஜ்யமே. அந்த காட்டில் கூட அவர் வந்து உண்மையிலே வந்து ராஜ்யத்தை போல் வந்து அவர் வந்து நடத்தினார். யகாங் ஷப் லோக் ஷுக் ஷேக் ஷாத் ஜீவன் ஜீத்தேகை. உடனே அங்கே வந்து மக்கள் வந்து எல்லா மக்களும் வந்து அங்கே எப்படி ஷுக்குன்னா வந்து மகிழ்ச்சியோடு வந்து அங்கே மக்கள் வந்து எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தினர். இந்த காட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோடு இருந்தாங்க ராமர் இருந்ததுனால. பயா கே சாரித்திற்கு பிரபாவ கே காரன் யகாங் கின்சி और बाप नाम मात्र के लिए भी नहीं हैं. அவரோட வந்து அந்த சாரிக்கிற அப்படின்னா வந்து சரித்திரம்னு அர்த்தம். அந்த சரித்திரம் வந்து பிரபாவம் அப்படின்னா தாக்கம். அவரை பற்றி வந்து அந்த தாக்கம் வந்து அங்கே இதாகலை. கின்சி அவர் பாப் அப்படின்னா வந்து பாவச் செயல். இவர் வந்து எதுக்குமே வந்து எந்த ஒரு பாவச் செயலும் வந்து அவங்க வந்து யாருமே வந்து செய்யலை. इसलिए यहांग सिंह और हिरन दोनों एक घाट पर
பாணி பியா கர்த்திகை. அங்கே இருக்க காட்டில் இருக்க மக்கள் யாருமே ஒரு கெட்ட செயல் கெடுதல் யாருமே நினைக்காத மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த காட்டில் வாழ்ந்தாங்களாம். அதுதான் அந்த நாட்டிலேயே சொல்கிறாங்க. இங்கே இப்போ காட்டில் அங்கே அங்கே வசிக்கக்கூடிய இடத்துல சிங்கம் மற்றும் மான்கள் குளத்தில் தண்ணி குடித்தது. நான் சிங்கு ஹிரன்கோ அப்புனா शिकार समझदा नहीं ஹிரண் சிங் சே பய காத்தாகை. அப்போ இங்கே மான் சிங்கத்தை பார்த்தும் பயப்பில்லை, சிங்கம் மானை பார்த்தும் பயப்பில்லை. ரெண்டு பேரும் ரொம்ப அவங்கவுங்க பாட்டுக்கு சுதந்திரமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு. விவேஸ்தா கவி ராம் பக்தகை. கவிஞர் இதில் ராம பக்தராக இருக்கிறார். கவிஞர் அப்படின்னா மைத்தில் சரண் குப்தா சொல்கிறாங்க. அவர் ராம பக்தர். அவர் ராம் கி கஹானி காத்தேகை. அவர் ராமருடைய இப்போ பாடல் அதிகமாக அவர் பாடிட்டே இருப்பாராம் மைத்தில் சரண் குப்தே. இஸ்லியே இஸ் 10 में ராம் கி மகிமா கா வர்ணன் கர்த்தேகை. இந்த 10 அப்படின்னா இந்த போய்ட்ரியில் இந்த பாடலில் ராமரை பற்றி தான் அதிகமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. பகலி பக்தி அவரு ஆக்கிரி பக்தி அதிசயோக்தி அலங்கார்கை. இதில் கடவுளுடைய பக்தியும் இலக்கணுடைய பக்தி அதிகமாக இலக்கணத்துக்கு அலங்கார் அப்படின்னா அணிகள்னு இந்த இலக்கண வகை வச்சு சிறப்பாக இது எழுதியிருக்காரு கவிஞர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப். நன்றி, தன்யவாத்.